நான் சொல்றேன் OTP 3522 சையத் அவர்தானே? சையத் வாங்க. ஓடிபி சொல்லுங்க. 3522. உங்க பேர் என்ன? ஆண்ட்ரூஸ் சார். புரியல. ஆண்ட்ரூஸ். உங்க பேரு? என் பேர் நிசார். என் பேரு நிசார். வெயில் அடிக்குது, எப்படி கேப்பு மாஸ்க்லாம் போட்டுக்கிறீங்க? வெயில் வரக்கூடாதுன்றதால தான் கேப் போடுறோம். அப்படியா? பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்குது, மாஸ்க் போடுறோம். சாப்பிட்டீங்களா? முடிஞ்சது. ட்ராப்பு பல்லாவரமா? ஆமா சார், ஃபுல்லா வரும். என்ன வேலையை போறீங்க? மால் தான் சார், ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. மாலுக்கு போறீங்க? ஆமா. லோக்கலா வெளியூரா? லோக்கல் தான் சார். நீங்க? இங்கதான். ஆமா, நானும் சென்னை. சென்னை எங்க? சென்னையில எங்க நீங்க? இங்கதான், நாவடி பக்கத்துல. நீங்க? நான் ஈசிஆர் பலவாரம். ஈசிஆர்ல என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஈபில இருக்கேங்க. நீங்க எப்பவுமே ட்ரைனிங் தானா? ஆமா, வண்டி தான். ஓகே. ஈபில இருக்கீங்களா? ஆமா. எப்படி சொல்றதுன்னு தெரியல உங்கள்கிட்ட. இப்ப ரொம்ப நாள் பசங்க கூட சேர்ந்து ட்ரிப் எங்கேயாவது போகணும்னு ஆசை. எல்லாம் வந்து ட்ரிப்பு போகலாம் சொல்லி பிளான் போட்டோம். அதுக்காகவே பாத்தீங்கன்னா குரூப்லாம் வந்து ஓபன் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல. இந்த ட்ரிப் அந்த ட்ரிப்னு சொல்லி ஓபன் பண்ணுவோம். அது ஓபன் பண்றத விட சரி, ஒரு 2 நாள் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். அதுக்கப்புறம் எவனும் கண்டுக்க மாட்டான். நான் வரல, நீ வரல அப்படின்னு. சரி, நிறைய தள்ளி போயிட்டு இருந்தது. சரி, இந்த வருஷம் எப்படியாவது போயிடணும். வெயில் கொஞ்சம் அதிகம் இல்ல இப்ப. சரி, இந்த கொடைக்கானல் போனோம் சொல்லி முடிவு போட்டோம். கொடைக்கானல் ட்ரிப்னு சொல்லி குரூப்லாம் ஓபன் பண்ணி எல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் போறோம். நாங்க 8 பேர் டெம்போ டிராவலர் பேசியிருக்கோம். ஆமா, ஆளுக்கு வந்து தலைக்கு வந்து 4000 ரூபாய். போயிட்டு அங்க ஸ்டே பண்றது 2 நாள், ரிட்டர்ன் வர வரைக்குமே 4000 ரூபாய். நான் என்ன பண்ணேன், நானும் வரேன்னு சொல்லிட்டேன் ஒரு ஆர்வத்துல. அப்புறம் என்னன்னா, வச்சிருந்த காசை வந்து டியூ கட்டிட்டேன். வெரி குட். வண்டி டியூ கட்டிட்டேன். இப்ப வந்து என்னால போக முடியல. இன்னைக்கு நைட்டு வந்து கிளம்புறாங்க. நைட்டுக்குள்ள நீ பேமெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நீ வண்டியில வரும்போது கூட கொடுத்துருன்னு சொல்றாங்க. இப்ப நைட்டுக்குள்ள சரி வண்டி கிண்டி போட்டு ஏதாவது சம்பாரிச்சிடணும்னு பார்த்தாலும் ஒரே நாள் 4000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. என்ன பண்றது தெரியல. நீங்க தப்பா எடுத்துக்கலாம். என் நம்பரு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன். நீங்க ஒரு 4000 ரூபாய் எனக்கு கடனா கொடுக்குறீங்களா? நானே வந்து இப்பதான் உங்களை பாத்துருக்கேன். இல்ல, நான் அதுதான் சொல்றேன். உங்க நம்பரு அட்ரஸ் எல்லாம் தரேன். நானு வண்டி நம்பர் கூட நோட் பண்ணிங்க. நான் ஏமாத்த மாட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்துறேன். உங்களுக்கு வாஸ்தவமான இது கேக்குறீங்க. பட் எப்படி நான் அறிமுகம் இல்லாத இப்ப எப்படி நம்ம கிட்ட நான் வாங்க முடியும்? நான் அந்த காசை ஐயோ, அதான் நான் சொல்றேன்னா என் நம்பர் எடுத்துங்க. சரி, வேற ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது வேணும்னாலும் நான் தரேன் உங்களுக்கு. வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஒண்ணு கொடுத்துறேன். இல்ல சப்போஸ் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கூட 1 மாசமோ இல்ல 1.5 மாசமோ டைம் கொடுங்க, திருப்பி கொடுத்துறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்ல. ஆமா, இப்போ 4000 ரூபாய் இப்போ நீங்க நைட்டு நீங்க கோடை போகணும்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. ஆமா, இப்போ அந்த 4000 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராஜெக்ட், நான் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஒரு இருக்கும். 4000 ரூபாய் என்ன இருக்கு உங்க கமிட்மெண்ட்? இல்ல, கண்டிப்பா இருக்குங்க. எல்லாருக்குமே இருக்கும். இது அவர் ஓட்டுவருக்கு இருக்கும். இல்ல, இப்ப நீங்க பரபரப்பா போறாங்க. நீங்க ஈஸியாருன்னு சொல்றீங்க. இப்ப காதல கடுக்கெல்லாம் போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்தா பெத்த ஃபேமிலி மாதிரி இருக்கிறீங்க. 4000 ரூபாய்ல என்ன கமிட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு? எல்லாருக்குமே வந்து 4000 பெரிய விஷயங்க. பெரிய விஷயம் தானே. இப்ப நான் உங்களுக்கு வந்து சும்மா கொடுக்க சொல்லல. வந்து கடனா கொடுங்க, நான் வந்து திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றேன். கடனா சப்போஸ் கொடுக்கலன்னா 1.5 மாசம் டைம் கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு நான் கடனா தரலாம், தெரியாதவங்களுக்கு நம்ம கடனா தர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இழந்தது ஒரு பக்கம்
இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதுல என்ன பார்த்தா ஏமாத்திரும்னு நினைக்கிறீங்களா? சார் உங்களை ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்கு. உங்களை பார்க்க உங்க ஃபேஸ்ல பார்க்கும்போது நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு தெரியுது. பட் நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு அசெப்ஷன் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். நான் ஏமாத்த மட்டும் நினைக்காதீங்கன்னா, என்னோட சூழ்நிலை வந்து ரொம்ப பேடா போயிருச்சுன்னா நானே ஏமாத்துவோம். நிறைய பேர் ஏமாத்துறேன், ஃப்ரெண்ட் எல்லாம் காசு கொடுக்க மாட்டான். அது இவ்வளவு நாள் அப்படி இருந்தேன். இப்ப வந்து திருந்துட்டேன் நானு. இதுக்கப்புறம் வந்து யார்ட்ட கடன் வாங்கினா வந்து நம்ம எப்படியும் 1 மாசம் 2 மாசத்துல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருக்கிறேன். அதனாலதான் வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு வரேன். ஆமா, வெள்ளை சட்டை போட்டா நம்புவாங்கல்ல நிறைய பேரு, அதனாலதான் கேக்குறேன். வெள்ளை சட்டை வந்து டிரைவருங்க வந்து வெள்ளை சட்டை போடுவாங்க. அது போடுவாங்கண்ணா, இருந்தாலும் வெள்ளை மனசு இருக்கிறவங்க தான் வந்து வெள்ளை சட்டை வந்து போடுவாங்க. புரியுதுங்களா? சரி, அதை விடுங்க. இப்ப நீ என்ன நம்பர், ஜிபே நம்பர் சொல்றேன், எடுத்துங்க. எதுக்கு? அமௌண்ட் போடுறதுக்கு. ஏன்னா இல்ல, நம்ம இருந்தா நான் கொடுப்பேன். அப்படி இன்கேஸ் நான் கொடுத்தாலும் நான் உங்களை போய் நான் எங்க நான் போய் பாக்குறது, நான் எப்படி நான் தேடுறது, அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. நான் வந்து இருக்கிற பிரச்சனையை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நான் போய் ஜாலியா சுத்திட்டு வரணும். இந்த வந்து வெயிலுக்கு வந்து நல்லா சுத்திட்டு வரணும், அதெல்லாம் ஓகே. சுத்திட்டு வரோன்றது போது நம்மளோட சோர்ஸ் இருக்கணும்ல. இப்போ நீங்க வாரணமாயிரம் படம் பாத்துருக்கீங்களா? வந்து வாரணம் சொல்லுங்க. வாரணமாயிரம் படம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஆமா, அதுல சூர்யா வந்து ஏர்போர்ட்ல கேட்டுன்னு இருப்பாரு. ஆமா, அது வாரணமாயிரம் இல்ல, அது இது சூரிய ரிப்போர்ட். இல்ல வாரணமாயிரத்துல ஒரு சீன் வந்து அவர் கேட்பாரு, இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு அது சூரிய ரிப்போர்ட். இல்ல வாரணமாயிரத்துல அந்த சீன் வரும். ஆமா, நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவர் யூ மஸ்ட் ஃப்ளை, யூ மஸ்ட் பிரிங் மணி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அப்ப நம்ம தான் வந்து நம்ம இது பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நான் வந்து உங்க கருத்து எல்லாம் நான் கேட்கல. பெரிய வந்து ஜீனியஸ் மாரி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. டென்ஷன் தப்பு கருப்படும். நானு கருத்து எல்லாம் சொல்லாதீங்க. நான் கேக்குறது காசு தான் கேக்குறேன் உங்கள்கிட்ட. 4000 ரூபாய் கொடுக்க போறீங்க. 4000 ரூபாய்க்கு நீங்க வந்து வாரணமாயிரம் படம் அந்த அளவுல நீங்க போக தேவையில்ல. ஒண்ணு குடுக்குறேன், இல்ல நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க கொடுக்குறேன் அவ்வளவுதான், நீங்க போயிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னா அது வேலை முடிஞ்சது. இல்ல, என்னால கொடுக்க முடியாதுங்க. நீங்க யாருன்னே தெரியாது, நம்ம எப்படி நான் கொடுக்கறது உங்களுக்கு காசு? நீங்க யாருன்னே தெரியாது. இப்ப நான் என் வண்டியில ஏத்திட்டு உங்களுக்கு போறல. ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் கேட்டேன், என் ஃப்ரெண்டு புக் பண்ணி கொடுத்தா இப்ப நான் போயின்னு இருக்கேன். யாருன்னு தெரியாது, எல்லாம் வண்டியில வரீங்களா தைரியமா? வரேன். அப்புறம் கொடுக்கறதுல என்ன இருக்குது? நான் போயிட்டு வந்து இப்போ மணின்ற போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு லிமிட் தான். வந்து பொறுமையா கேக்குறேன்னா சரிப்பா நீ போயிட்டு வா அப்படி சொல்லி கொடுத்துடணும். நீங்க வந்து திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்புறம் நான் ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணுவீங்க இப்படி? இல்ல எனக்கு கோவம் வந்து சடனா வந்து எனக்கு கோவம் வரும். எனக்கு நீ வந்து பாக்குறதோட பேச நினைக்காதீங்க. அப்புறம் வேற ஏதாவது பேச வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீங்க காசு கொடுக்குறாள், உங்களை வந்து நான் எதுவும் பேசக்கூடாது நான் பாக்குறேன். நான் நீங்க கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்து நான் கொடுத்துட போறேன். 2 நாள் தான் ஜாலியா நான் போய் சுத்தணும். ரூம் போட்டு சரக்கு அடிக்கணும் ஜாலியா. ஆமா, ஜாலியா சுத்தணும். 4000 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? ஜிபேல வச்சிருப்பீங்க. ஜிபேல வச்சிருந்தா எனக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கும்ல. அட உங்க செலவு வேற யார்ட்ட கடன் வாங்கி நீ பண்ணா எனக்கு கொடுத்துருப்பேன் நான் காசு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு வேற யாராவது கொடுப்பாங்களா? எனக்கு அது உங்க ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. உங்களை பார்த்தா கொடுக்க மாட்டேன்னு தெரியும். என்ன பார்த்தா கொடுப்பேன் நீங்களே சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு எவனும் தரலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. என் ஃபேஸ் வேல்யூ நீங்க சொல்றீங்க. இல்ல, நான் உங்களுக்கு எவனும் தர மாட்டான்ற. நானு எனக்கு தருவாங்க. இப்ப நீங்களே தரும்போது அடுத்தவங்க தர மாட்டாங்க. எனக்கு டைம் வராது, நீங்க வண்டி மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? டைம் ஆகட்டும்னா நம்ம நேரா போய் பைபாஸ் ஏறினா அப்படியே 20 நிமிஷம் கொண்டு போய் நான் டிராப் பண்றோம் உங்களை. அது பிரச்சனை இல்ல. சரிங்களா? நீங்க இப்ப வந்தீங்க பாத்தீங்களா, இந்த காசு கூட எனக்கு வேணாம். உங்களுக்கு டிஸ்கவுண்டா கொடுத்துறோம் உங்களுக்கு. இல்ல அதெல்லாம் வேணாங்க, அது நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். அதை கொடுக்க வேணாம்னா நான் ஜாலியா போயிட்டு வரணும். நாங்க அப்படியே ஜாலியா வண்டியில வந்து வைப் பண்ணிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு அங்க போய் சரக்கு பண்றீங்கன்னா உங்களோட இதுல போங்க, உங்களோட வைப்ல நீங்க போங்க. நான் சொல்றேன், வச்சிருந்த காசை வந்து நான் டியூ கட்ட சொல்றேன்ல. நீங்க கட்டினீங்கன்னா நான் சொல்றது உனக்கு புரியுதா? உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? உனக்கு என்ன சீட் பெல்ட் கேட்டா என்ன பண்ணுவ? இல்ல இப்ப இவ்வளவு குரல் உயர்த்தி பேசினா என்ன பண்ணணும்? நான் பொறுமையா தானே கேக்குறேன். உன்கிட்ட கடனா கேக்குறேன். 4000 ரூபாய் நீங்க கேக்குறீங்க. ஓகேங்களா? 4000 ரூபாய் என்னால தர முடியாதுன்னு நான் சொல்றேன். சரி, அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? தந்துட்டு போன்னு சொல்லுவோம். நானு ஏங்க இருந்தானாங்க நான் கொடுக்கறது. நீ வச்சிருப்பானா? நீ ஈஸியா சொல்ற. நீ இங்க பேர் கடுக்கெல்லாம் போட்டுக்கிற, பாக்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறேன். நீ 4000 ரூபாய் கூட இல்லன்னா சீப்பா நினைப்பாப்ப. நான் டைம் ஆகுது, கொஞ்சம் தயவு செய்து வண்டியை நான் டைம் ஆகட்டும்னா பைபாஸ்ல யாருன்னா 20 நிமிஷம் நான் அது போயிடலாம்னா. எனக்கு டைம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சீப்பா நடந்துக்கலாம். ரொம்ப 4000 ரூபாய் இல்லன்றிய உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு 4000 ரூபான்றது பெரிய தொகை தாங்க எல்லாருக்குமே. அதான் இல்லன்னு சொல்றேன். அசிங்கமா இல்ல உனக்கு? 4000 ரூபாய் ஒருத்தன் கேட்டு நம்மளால கொடுக்க முடியலையே. இல்லங்க, முன்னாடி முன்பின்ன தெரியாதுன்னு கிட்ட அப்படியே கொடுக்குறது. அதான் இது முன்னாடி இது பின்னாடி பாத்துட்டு கூடானா என்ன பேசுற கதையாங்க? பேசுற கதையானா என்ன? நீ என்ன டென்ஷன் பண்ற தெரியுதா உனக்கு? டைம் ஆகுது, நீங்க வண்டியை மூவ் பண்ணீங்கன்னா நான் வண்டி நவராது, ஒரு இன்ச்சு கூட நவராது. சரியா? சரி, அப்ப நான் நீ நம்பர் எடுத்து நம்பர் வச்சுக்க. எந்த நம்பர்? ஜிபே நம்பர். உங்க நம்பர்
ஜிபே நம்பர் போனா தப்பு மாத்தி எதுக்கு ஜிபே போடணும் நானு? அட மாத்தி உன்னா போயிட்டு வந்து குடுத்துறேன்னா உனக்கு. ஜிபே நம்பர் எதுக்கு நான் போட்டு நான் உங்களுக்கு காசு போடுறதுக்கு நான் திரும்ப தமிழ்ல தானே பேசுறேன் உன்கிட்ட. ஏங்க இப்ப காசு போட்டு நீங்க போயிருவீங்க, அப்புறம் என்ன 2 நாள் கழிச்சு வந்து உன்னை பாக்குறேன் எங்க இருக்கு 2 நாள் கழிச்சு பாத்துருவீங்களா? அது வாய்ப்பு இல்லாம போனா 1 மாசம் 1.5 மாசம் நான் குடுக்குறேன் சொல்றேன் நானு. நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி எத்தனை மாசம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்க நீ என்ன லப்பர் மாரி அதே சொல்ற. நீ கமிட்மெண்ட் என்ன? நானும் சொல்லி நேக்கிறேன். நீ உன்னோட காசுல நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு சொல்லி நேக்கிறேன். நீ காசு இல்ல என்கிட்ட. காசுல நான் என்ன பண்றது இப்ப? அதுக்கு ஜிபே நம்பர் எடுத்து நான் அதான் சொல்றேன். ஜிபே நம்பர்லாம் நான் எடுத்து அனுப்பிச்சு விட முடியாதுப்பா. நீ என்ன பண்ற? கையில வச்சிருக்கியா? இங்கே இறக்கி விடு, இல்ல நீ கிளம்பி இந்த பாரு சொடக்கு போறவெல்லாம் என்கிட்ட வச்சியா? சரியா? என்ன நீ பண்ணுவ? நீ சொல்லு. கண்ணாடி எல்லாம் பறக்கும் அப்புறம் மேல பாத்துக்க. நானும் சொல்லி நேக்கிறேன். நானு என்ன நீ தயவு செய்து என்ன கேட்டான்? காசு தானே கேட்டான். உனக்கு என்ன காசா வேணும்? ஆமா, நாளை நீ வெளில வா. எங்க வா? வெளில வா கொடுக்குறேன். எதுக்கு வெளில வான்னு சொல்றேன். அனுப்புனா ஜிபே அனுப்புனா வெளியே. நான் ஹேண்ட் கேஷ் தான் வச்சிருக்கேன். நீ வெளில எடுனா அப்படியே எடுனா. நீ வெளில வா. நீ எதுக்கு நான் வெளியே கூப்பிடுற? நீ வெளில வா. நீ எனக்கு வெயில் ஒத்துக்காதுண்ணா. இங்க வெயில் ஒத்துக்காதலாம். இங்க குண்ண காசு வச்சிடல. அப்ப நீ இல்ல என்னால முடியாது. காசு வச்சிடல என்கிட்ட கிடையாது. இல்ல உன்கிட்ட. ஆமா என்கிட்ட இல்ல. இது சொல்றது உனக்கு அசிங்கமா இல்லையா? அசிங்கம் சொல்றது நீ யாரு? இல்ல காசு இல்லன்னு சொல்றியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கம் சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்டேன். காசு இல்லன்னு சொல்ற நீ. ஏன்டா சொல்ற? உனக்கு நான் எப்படி நான் எந்த நம்பிக்கையில நான் கொடுக்க முடியும்? எந்த நம்பிக்கைனா எனக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. நீ தானே சொன்ன. உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. சரி ஓகேங்களா? அத வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி நீங்க யூஸ் பண்ணி. அதான் யூஸ் பண்றேன். குடு எனக்கு பிரதர் பாரு என் முன்னாடி இப்படி கேட்டி பேசாதான்ட்டான். சரி ஓகே, கை நீட்டல. அப்புறம் இங்க வச்சனா வச்சிக்க அவ்வளவுதான். அப்புறம் என்ன நீ வச்ச கிச்சன் சொல்லினு இருக்க? நான் தயவு செய்து ஒண்ணு வண்டி எடு, இல்ல என்ன இறக்கி விடு. கையில மோதிரம்லாம் போட்டுறேன். இப்பதான் பாக்குறேன். மோதிரம் போட்டுரு இதெல்லாம் போட்டுறல. 4000 ரூபாய் இல்லன்னு சொல்றேன். நான் வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆகணுமா உங்ககிட்ட? நான் வேற மாதிரினா என்ன? நான் வேற மாதிரி ஒன்ட்ட ஆகணுமான்னு கேக்குறேன். 4000 ரூபாய் காசு கேக்குறேன். 4000 ரூபாய் தான் கேக்குறேன். 4000 ரூபாய் உன்னால கொடுக்க முடியல. என்னால தர முடியாதுடா. என்னால தர முடியாது. தர முடியாது. ஆமா என்னால முடியாது. ஒண்ணு இப்போ விடு. இல்ல என்ன மாமால சொல்லி நேக்கிறேன். என்னடா வண்டி எடுக்க போறியா இல்லையா? நீ காசு தானே கட்ட உன்ட்ட. வண்டி எடுக்க போறியா இல்லையா? இல்ல இறக்கி விடுறியா? நான் கிளம்புறேன். கேக்குறேன் உன்ட்ட. வேற எதுவுமே கேட்கல. நான் காசு தான் கேட்க. கடனா கொடுங்க. 2 நாளுக்கு கொடுத்துறேன்னு சொல்றேன் நான். என்னால தர முடியாதுன்னு சொல்றேன்ல. தர முடியாது சொல்லாதனா. தர முடியாது சொல்லாத. எனக்கு கோவம் வந்துருனா. ஒழுங்கா நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? நீ இப்போ தர முடியாதுன்னு சொல்லாதனா. எனக்கு கோவம் வரும்னா. ராஜா என்ன நினைச்சு நிக்கிறீங்க? இங்க பாருண்ணா. நான் சொல்றது கேளுண்ணா. ஓபன் பண்றா. காசு தானே கேக்குறேன் உன்ட்ட. வேற நான் சொல்லி நேக்கிறேன். நீ பாட்டு பேசினே இருக்கிற. நீ கை வச்சதுக்கு ஃபீல் பண்ணுவ. சரியா? என்னடா வார்த்தை சொல்லி நேக்கிறேன். நான் என்னதான் நினைச்சு நிக்கிறேன்? என்ன பொருள் எடுத்துனா என்ன உன்கிட்ட பொருள் இருக்குது? எடு உன் பொருள் எடுத்து நான் உன்கிட்ட உனக்கே செய்யவா? நீ வெளில நான் சொல்றேன் கேளு. அதை ஓபன் பண்ண ஒரு நிமிஷம். நான் சொல்றேன் கேளு. என்ன வாத்தா ஒண்ணு வச்ச நினைச்சுக்க. என்னடா பொருள் இருக்குதுன்னு சொல்லி நிக்கிற உன்கிட்ட? திரும்பி உட்காந்து நீ ஓபன் பண்ணி நீ ஓபன் ஒரு நிமிஷம். எங்க வச்சிருக்கிற நீ பொருளை காட்ட? நீதானே இருக்குது. நில்லு. எடுத்துட்டு வரல. எங்கடா இருக்குது? எடுத்துட்டு வரல இன்னைக்கு. பாரு என் கோவத்தை நீ ரொம்ப கலைன்னு இருக்கிற. நீ இறங்க. நீ ஃபர்ஸ்ட் நீ இறங்க. காசு வச்சிருக்க சொன்னீங்களா? எந்த பாக்கெட்ல இருக்கு? வாத்தா ஒன்னு விட்டுருவா. நான் காசு நான் சொல்றேன். இறங்குடா. நீ ஃபர்ஸ்ட் நான் கேமரா இருக்கேன். கோச்சிக்கிறேன் பாருண்ணா. நான் கோச்சிக்கிறேண்ணா. நான் கோச்சிக்கிறேன். சும்மா விளையாட்டு தானே பண்ணா. கோச்சிக்கிறேண்ணா. அப்படிங்க பாருண்ணா. பாருண்ணா கோச்சிக்கிறேண்ணா. நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண. கோச்சிக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் வண்டி அன்லாக் பண்ணேன். நான் திறந்துடுறேன். ஒரு நிமிஷம். கோச்சிக்கிறேண்ணா. ஏன்னா ரொம்ப பிரஷர்ல இருக்கேன். சரி நான் கோச்சிக்கிறேன். நான் தண்ணி கொண்டு வந்தேன். தயவு செய்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் வேற மாதிரி இருந்திருக்கிறேன். நான் இவ்வளவு அமைதியா வந்து நான் இருக்கிறேன்னா. ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. இப்ப உங்க வண்டி புக் பண்ணார்ல உங்க ஃப்ரெண்டு? ஆமா அவர் தானே பிராங்க் பண்ண சொன்னார் உங்களை? அவனா சொன்னான். ஆமாண்ணா. கோச்சிக்கிறேண்ணா. அப்பா கொஞ்சம் வண்டி அன்லாக் திறந்து அன்லாக் பண்ணு. அது வெளில இருந்தாலும் திறக்க முடியாது. சைல்ட் லாக் போட்டிருக்கேன்.
வெளியே இருந்து கை எடுத்து விடுங்க. கோச்சிக்காங்கண்ணா போன் எடு. டேய் ராஜா, நீ என்ன பண்ண சொன்ன? உனக்கு ஏதாவது அறிவு ஏதாவது இருக்குதா? அதிகம் அசிங்கமா பேசுவேன் நான் அடுத்தது. அவன் உனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இது ஒரு பிரச்சனையாடா நம்மளுக்கு? நீ ரெடா டேய். சரி சரி, இல்லை வரேன் நான். எங்க இருக்கு நீ? அங்கேயே இருக்கு. இதோ வரேன் இல்லை, இதோ ட்ராப்பே அங்கே தான். நீ அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம் ட்ராப்பை. இப்போ என் லொக்கேஷனை மாற்று நீ ஃபர்ஸ்ட். பல்லாவரம் போகிற மாதிரி இருந்தது. நீ எந்த லொக்கேஷன்ல இருக்கியா நீ அந்த லொக்கேஷன் போட்டு நாங்கள் வரேன். கோச்சிக்காதுண்ணா. அவர் தான் வந்து இல்லைண்ணா, நான் யூடியூப்ல பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இருக்கட்டும். இல்லைண்ணா, அவர் வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வண்டி புக் பண்றேன், நீங்க வந்து அவரை பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் வேணாம் தான் சொன்னேன். இல்ல நீ பண்ணுங்க, அவர் கொஞ்சம் வந்து சொல்றது அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது அவருன்னு சொன்னாரு. அதனாலதான் சரி வந்து சரி பண்ணணும் பண்ணேன். கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு டிஃபரெண்ட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்க கோச்சிக்காதீங்க. நம்ம பலாப்பழம் மாதிரி தான், வெளில அப்படி இருப்போம், உள்ள ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓகே 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 தான். நீங்க எது பண்ண குத்தப்படுத்த இல்ல பரவாயில்ல. சரி ரைட் போனா. ஆமா டைம் ஆயிடுச்சு. பிளான் கேன்சல். நீ என் ஃப்ரெண்டோட லொகேஷனுக்கு போயிரு. சரி ரைட் ஓகேண்ணா. சரி, தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஒன்றும் இல்லைங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் நிசார். நிசார். ஆமா, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. பரவாயில்ல. இல்ல ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டீங்களா, அதனாலதான் சொல்றேன். இல்ல ஓகே, நோ இஷ்யூஸ். சரி, கோச்சிக்காதீங்க. இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெக்கார்டா இருக்கும். ஓகே. உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாமா? போடுங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? நோ இஷ்யூஸ். சரி, ஓகே. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. கேமரா எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, அப்படி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.